வணக்கம். வணக்கம். கன்சியூமர் சிவகுமார். இன்று வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த கன்சியூமர் யூடியூப் மூலமா மக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே வந்து அப்பப்போ அதிகாரிகள் வைத்து இந்த காணொலியை மக்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நபர்களை சந்திக்க இருக்கிறோம். காரைக்கால் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய நோற்றி அண்ணன் திருமுருகன் அவர்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான என்னென்ன தேவைகள் அதை மட்டுமே அண்ணன்ட்ட கேட்க இருக்கிறோம். வாங்க அண்ணன்ட்ட போவோம். வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வழக்கறிஞர் சங்க தலைவராக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து கன்சியூமர் யூடியூப் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நன்றி. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பொதுமக்களுக்கு நிறைய கேள்விகள் வருதுண்ணா. நாங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட உள்ள அவங்க என்ன சந்தேகப்படுறாங்களோ அந்த கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறதா நான் வந்திருக்கோம் இன்றைக்கி. முதல் கொஸ்டின் என்னென்னா, ஒரு காவல் நிலையத்தில் யாராச்சும் ஒரு அடிப்பட்டாங்க இல்லை ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களோட லிமிடேஷன் கிடையாது, இது வந்து அடுத்த லிமிடேஷனுங்கிறாங்க. இதுக்கு பொதுவாக மக்கள் வந்து அப்போ அச்சப்படுறாங்க, இவங்கள்ட்ட போகணுமா அவங்கள்ட்ட போகணுமான்ட்டு. இதுக்கு நீங்கள் சரியான ஒரு தீர்வு கொடுத்தா நல்லாயிருக்குண்ணா. ஆக்சுவலாக வந்து இந்த காவல் நிலைய எல்லை அப்படின்றது ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒரு எல்லை இருக்கும். அது எப்படி தொகுதி பிரிக்கிறது மாதிரி காவல் நிலையத்துக்கான எல்லை இருக்குது. அந்த மாதிரி காவல் நிலையத்துக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிக்கு தான் அவங்க வந்து இன்சார்ஜ், அதுக்குள்ளே வழக்கு தான் அவங்க போடலாம். அப்படி தான் முன்னாடி இருக்குது. ஆனாலும் இப்போ வந்து பிஎன்எஸ் ஆக்டு பிஎன்எஸ்எஸ்லாம் இப்போ வந்து ஆக்டில் மாற்ற பிறகு முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 0 FIRனு பேர் அதுக்கு. 0 FIR. ஆமாம். அதாவது எந்த பகுதியில் வேணாலும் ஒரு புகாரை நீங்கள் கொடுத்துடலாம். அந்த புகாரை உடனடியாக பதிவு செய்ய வேண்டியது அவசியம். பதிவு செய்து அதுக்கு வந்து நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, க்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, FIR நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பதில் 0 FIRனு போட்டுட்டு உடனடியாக அந்த புகாரை பதிவு பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஷனுக்கு எந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு வருதோ அதை உடனே அவங்க ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிடணும். இவங்களால் அதை வந்து புலன் விசாரணை செய்ய முடியாது. ஆனாலும் அவர்களை அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வர அலையில் விட்டுட்டு அலைச்சல் விடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால இப்படி வந்து 0 FIRனு போட்டு மாற்றக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது. சூப்பர்ண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா 420ங்கிறாங்க. அவனை 420 போட்டுருவேன், நீ என்ன 420 அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் அந்த 420 வேர்டு வந்து பொதுமக்கள்கிட்ட அதிகமாகவே போயிட்டுருக்குண்ணே. அந்த 420னா என்னென்ன? அதாவது சீட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, ஏமாற்று மோசடி, அதற்கு தான் இந்த 420 IPCயில் 420. இப்போ அதை என்னமோ சொல்கிறதுக்கு வருங்காலத்தில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து பிஎன்எஸ் ஆன பிறகு 318 ஆகிடுச்சு. அது 420ங்கிறது வந்து 318 ஆகிடுச்சு. ஆமாம். அதனால் இனிமேல் நீ ஒரு 318 அப்படின்னு சொல்லுவது கொஞ்சம் நல்லா கேட்சுவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் 420ங்கிறது ஒரு சீட்டிங்காக உள்ளது. அந்த சீட்டிங் கேஸ் வந்து பொதுவாக வந்து மோசடி பண்ணுற குற்றங்களுக்காக போடுற வழக்கு தான். அந்த மோசடிக்காரன் அப்படின்றதுக்காக தான் அந்த 420ங்கிறாங்க. அது வந்து இரண்டு தரப்பும் நினச்சாங்கன்னா காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், சமாதானமாக முடிக்கக்கூடிய வழக்கு தான் அது. ஆனால் பட் மோசடிக்காக சொல்லப்படுறதுக்கு தான் அந்த 420 IPC சொல்கிறாங்க. பரவாயில்ல, சிம்பிளாக சொன்னாலும் மக்களுக்கு கரெக்டாக போய் சொல்கிறீங்கன்னா. இப்போ அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் தான் வந்து பெயில் எடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ சமீப காலமாக சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன்லேயே பெயில் எடுத்துட்டோம்பா, அவங்க வந்தாங்க ஸ்டேஷனில் பெயில் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இது மக்களிடையே நிறையா வந்து குழப்பங்கள். யார்கிட்டனா அந்த கிராமப்புற மக்கள்கிட்ட நல்ல குழப்பம் இருக்குது. அப்போ ஸ்டேஷன்லேயும் பெயில் எடுக்கலாமா? ஆக்சுவலாக என்னென்னா, சினிமாக்கள் பண்ண கூத்தால் தான் இந்த விஷயங்கள் தவறாக புரிஞ்சிக்கப்பட்டிருக்குது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்தில் வச்சுருப்பான், அவன் பெரும் குற்றம் பண்ணியிருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு வக்கீல் வந்து பெயில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. இல்லை போய் பெயில் எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு பெயில் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே காவல் நிலையத்திலே அதை விடுவாங்க. அப்படியெல்லாம் காவல் நிலையத்தில் உட்கார வச்சுட்டு போய் பெயில் எடுக்கிறதுலாம் வந்து இல்லை, அப்படி சட்டத்தில் எதுவும் கிடையாது, சாத்தியமும் இல்லை. பெயில் ஸ்டேஷனில் விடலாமா அப்படின்னா ஸ்டேஷனில் விடலாம். என்ன வழக்குகள்? பிணையில் விடக்கூடிய வழக்குகள் சொல்கிறாங்க. 3 வயது குறைவான தண்டனைக்கு உட்பட்ட குற்றங்கள் எல்லாம் வந்து 2 வகைப்பாடாக பிரிந்திருக்காங்க, பெயிலபிள், நான் பெயிலபிள்ன்ட்டு. இப்போ பெயிலபிள் செக்ஷனில் உள்ள இதெல்லாமே காவல் நிலையத்தில் பெயில் விடணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ உள்ள ரூலிங் பிரகாரம் 7 வருடத்திற்கு தண்டனைக்குரிய குற்றங்களை எல்லாமே அவசியம் இல்லாமல் நீங்கள் கைது பண்ணி சிறையில் வைக்க வேணாம்னு சொல்லி ரூலிங் இருக்குது. இருந்தாலும் சூழ்நிலையும் மக்களோட கருத்தில் கொண்டு அவர் வெளியே இருந்தால் பிரச்சனையாக இருக்குன்றனால காவல் நிலையத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பெயில் அப்படின்ற விஷயம் பெயிலபிளாக இருந்து ஸ்டேஷனில் விடக்கூடியதாக இருந்தால் ஸ்டேஷனில் ஷூரிட்டி வாங்கிட்டு விடுவாங்க. மற்றபடி இந்த கொலை கேஸுக்கே ஸ்டேஷனில் விடுற மாதிரி காட்டுறதுலாம் தவறு. அதுமாரி இன்னும் சொல்ல போனால் சினிமாவில் வந்து ஜெயிலில் ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப வந்து பார்த்தா ஸ்டேஷனில் உள்ள ஜெயில் வைப்பாங்க. ஜுடிஷியல் கஸ்டடி வேறு, ஜெயில் வேறு, போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அறை வேறு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை காட்டாதனால ஒரு குறைதான் இருக்குது. அந்த மக்கள் நிறையா அந்த குழப்பங்கள் இருந்தாங்க, தெளிவுபடுத்துறீங்க.
சரி, அப்போ இந்த பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, பெண்கள்லாம் வந்து சில இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரியே சினிமாவில் நாங்கள் பார்த்துருக்கோம், இல்லை இத்தனை மணிக்கு தான் நம்ம வந்து விசாரணை பண்ணணும், இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், இல்லை இந்த பெண்கள் தான் வந்து பெண்கள் அதிகாரி தான் பெண்களை விசாரிக்கணும் இப்படிங்கிறத ஒரு கண்டிஷனை ஏதோ செய்தியாக பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு நான் வந்து அதாவது பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பல சட்டங்கள் நிறைய ஏற்றப்பட்டிருக்கு. காவல் நிலையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் இரவு நேரத்தில் வந்து காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அதனால் யாராக இருந்தாலும் சாயந்தரத்துக்குள்ளே அவங்க விசாரிக்கணும். அப்படியே இல்லைன்னா ஹோமில் வச்சுட்டு தான் விசாரணை மேற்கொள்ளணும். வீட்டில் தனி வீட்டில் வச்சுட்டோம்னா அரசாங்கத்தில் கொடுக்கப்படுற ஹோம், வீடு இல்லை. ஓகே, அரசாங்கம் கொடுக்கப்பட்ட ஒரு அறைகள். அதாவது அந்த ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்ன, பெண்களுக்கான தனியாக வச்சுக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த இதில் கொண்டு வந்து தங்க வச்சுக்கணும். அதன் பிறகு அவர்களையும் வந்து பகலில் தான் விசாரிக்கணும், இரவில் விசாரிக்கக்கூடாது. என்ன சொல்ல போனால் இப்போ லேட்டஸ்ட்டாக சீனியர் சிட்டிசன் அப்படின்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையே காவல் நிலையத்தில் ஏதாவது விசாரணை மேற்கொள்ளணும்னா அவனை உடனே நீங்கள் ஸ்டேஷனுக்கு வான்னு கூட சொல்லக்கூடாது, போய் வீட்டில் தான் விசாரிக்கணும்லாம் இருக்குது. அது இன்னும் அமலுக்கு வரல, வந்துடுச்சு. அதேமாதிரி குழந்தைகளை வந்து நல்லா தெரியும், குழந்தைகளை காவல் நிலையத்துக்கு வர வைக்கக்கூடாது, குழந்தைகளை வந்து வீட்டில் தான் போய் விசாரிக்கணும். அதுவும் யூனிஃபார்மில் போய் விசாரிக்கக்கூடாது போலீஸ் அதிகாரி. இந்த குழந்தைகளுங்கிறது வந்து எத்தனை வயசு வரைக்கும்? அந்த 18 வயதுக்கு உட்பட்டவங்க எல்லாமே குழந்தை தான். அவங்கள வந்து நேரடியாக காவல் நிலையத்துக்கு கூப்பிடக்கூடாது, அவங்கள வீட்டில் விசாரிக்கணும். யூனிஃபார்மில் போகக்கூடாது, போலீஸ் அதிகாரி வந்து யூனிஃபார்மில் போகக்கூடாது, பெண் அதிகாரி போகணும். அதன் பிறகு அவருக்கு வந்து சைல்ட் லைன்லேருந்து ஆள் அழைச்சிட்டு போகணும், சிடபிள்யூசிலேருந்து அழைச்சிட்டு போகணும். எந்த வழக்குகள் அந்த எந்த வழக்கு இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் பாதிப்பை உருவாக்கிய குழந்தையாக இருந்தாலும் அவங்கள வந்து காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு அழைச்சி விசாரிக்கக்கூடாது. சரியான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வின்னு சொல்லலாம். இது வந்து இளைஞர்கள் இடத்துல நிறைய இடத்துல பரவி வந்துட்டு இருக்குண்ணே. இப்போ வண்டி போயிட்டே இருக்குது, பசங்க 3 பேர் போகிறாங்க, இல்லை ஹெல்மெட் போட்டு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு சம்திங் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா காவல்துறை அதிகாரி என்ன செய்கிறாங்க, சாவியை வண்டியில் சாவியை எடுத்துடுறாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சாவி எடுத்து நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடைமுறையில் சாத்தியமா? இது வந்து சட்டத்தில் இடம் இருக்கா? இது செய்யலாமா? இல்லை, முதல்ல வந்து ஒரு போலீஸ் விசாரணை எல்லாமே அவசியம்தான். தணிக்கை செய்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நிறைய குற்றங்கள்லாம் வந்து காவல்துறை தணிக்கை செய்வதால் தான் கிடச்சிருக்கு. தணிக்கைனா லைசன்ஸ் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருக்குதா, இப்படிலாம் பார்க்கும் போது தான் பெரும் திருட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கும்பகோணத்தில் பெரிய திருட்டாக நடந்த இந்த நகை திருட்டு முருகன் ஒருத்தர் பிடிச்சதே வந்து ஜுவல்லரியில் திருட்டை பிடிச்சதே வந்து இந்த தணிக்கையில் தான். அந்த மாதிரி தணிக்கை பண்ணும்போது விசாரிக்கிறது அவங்களுக்கு அவசியம் வரும்போது சில விஷயங்கள் தெரிய வருது. இப்போ இது வந்து டிராஃபிக் அஃபென்ஸாக செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த டிராஃபிக் அஃபென்ஸ் பிடிக்கும் போது அந்த சாவியை பிடிங்கி எடுக்கிறதுங்கிறது தவறான விஷயம். ஓடி போயிடுவோம் அப்படின்றதுக்காக பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா போலீஸாக ஓட போகிறதில்ல. அது தவறு செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அவர்கள் நிறுத்தி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எல்லாருக்குமே சட்டம் வந்து எல்லாருக்கும் உரிமை கொடுத்துருக்கு. அவர்கள் வந்து எல்லாரையும் குற்றவாளி கிடையாது, எல்லாருமே போலீஸ் விசாரிக்கலாம் மொழியை குற்றவாளியாக நினச்சி விசாரிக்க முடியாது. அது ஒரு தவறான விஷயம். அது பல விஷயங்கள் நீதிமன்றங்கள் கண்டித்திருக்கிறது. அப்போ இந்த சாவியை வந்து போடுற வண்டியில் பிடுங்கிறது தவறு தான். சரி, ஓகேண்ணா. இப்போ இந்த தண்டனைகள் குற்றங்கள் இல்லாத ஒரு ஊராக இருக்கணும். அதுக்கு என்னன்னா வந்து எல்லாருமே சிறுவர்களாகட்டும் இல்லை பெற்றோர்களாகட்டும், இப்போ பெற்றோர்களும் சில பேர் என்ன செய்கிறாங்க, பசங்களோட வண்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இதுமாரினா இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு பூங்காவாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழி கொண்டு வரலாம்? இதுக்கு மிக முக்கியம் என்னென்னா பெற்றோர்களோட பங்கு மிக முக்கியம். குழந்தைகளை வந்து அவங்க வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வளர்க்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கட்டுப்பாடுங்கிறது மேலே கொடும் குற்றமாகவும் அதை வந்து அவங்களை கண்காணிப்பது தவறுன்னு அப்படிலாம் கிடையாது. குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது தான், எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள நாம் நிச்சயமாக பாதுகாப்பாக தான் பார்த்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். அவங்கள நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு ரீச் ஆக போகுது. இன்னொன்று, முன்னாடிலாம் வந்து ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அத்தைகள் இப்படி பல்வேறு விதமான சின்னம்மா ஒரு கூட்டு குடும்பம் தனியாக இருந்தால் கூட பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு குழந்தை தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெரியப்பா சித்தப்பா அக்கா தங்கச்சி அந்த பெரியம்மா சின்னம்மாலாம் இன்னமும் கிடையாது. அவர்கள் குழந்தைகள்லாம் கிடையாது, இனிமேல் நாட்டில் கிடையாது. அப்போ பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு குடும்பம் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த தாத்தா வந்து அட்வைஸ் சில விஷயம் சொல்லுவார், பாட்டி செல்லம் கொடுத்து சில விஷயம் சொல்லுவாங்க, அத்தை அன்பாக இருப்பாங்க, மாமா ஒரு மகிழ்ச்சி பார்த்து, அண்ணங்கார ஒரு மகிழ்ச்சி செய்வான், சித்தப்பா பையன் ஒரு மகன் நடந்துவான், மச்சான் உறவு எல்லா உறவுலேயும் ஒரு இது இருக்கும். அவன் ஒருத்தன் உரிமையை கொஞ்சம் மீற வைப்பான், ஒருத்தன் காப்பாற்றுவான், ஒருத்தன் கண்டிப்பான், ஒருத்தன் அணைச்சிப்பான். இப்படி இருக்கிற விஷயம்லாம் சுத்தமாக ஒழிஞ்சு போச்சு. இதே மாதிரி ஒரு குழந்தையை பெற்றதால என்ன பண்ணிடுறாங்க, இவங்க அவர்கள் தன் மேலே தான் பாசம் வைக்கணும் அப்படின்னு
அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, அதீதமான அன்பை காட்டுறாங்க. அப்பாவோட நான் தான் வசதின்னு காட்ட ஆசைப்படுறாங்க. அப்பா அப்படி ஒரு அவரு தனியாக ஆசைப்படுறாரு. இப்படி மாறி மாறி காட்டும் போது அந்த உள்ள பசங்க எது பண்ணாலும் தவறுங்கள மாதிரி போயிடுது. சில என்கிட்ட வழக்கிலே ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த அம்மா ஃபஸ்ட்டு ஓடி வந்து, சார் என் பையன் வீட்டில் தூங்கிட்டு இருந்தால் போலீஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்க. விசாரித்தப்போ தான் தெரியும் அவன் மேலே 5-6 குற்றங்கள் நிறைய கேசஸ் இருக்குது. நைட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு வந்து படுத்துருக்காங்கிற விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த பாசம் வந்து மறைக்குது. சிங்கிள் பேரண்டாக இருந்தால் இன்னும் மோசமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, சிறு குழந்தையிலேருந்து முன்ன மாதிரியே டிசிப்ளினையும் நேர்மையும் கற்றுக் கொடுக்கணும், நீதி போதனைகளை கற்றுக் கொடுக்கணும், நாம் சார்ந்தவங்கள்ட்ட ஒழுக்கமாக இருக்க தரணும், அன்பாக இருக்க தரணும். எப்போதுமே அன்பாக இருக்க கற்றுக் கொடுத்துட்டாலே போதும். அன்பு தான் வந்து வாழ்க்கை. நாளை குற்றம் இல்லாத இது பண்ணால் பழைய மாதிரி நம்ம கூட்டு குடும்பம் என்ன சாத்தியம் இல்லை. ஆனால் அன்பை விதைச்சி அதை தான் நம்ம வந்து நேர் வழியிலையும் பண்ணலாம். சரியான வழி. நேர்மை இப்போ இந்த யூடியூப் இந்த வெப்சீரிஸ்லாம் என்ன கற்றுறதுன்னா, பெரியவங்களை மதிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, வன்முறை, இதை கற்றுக் கொடுக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வலுக்கட்டாயமாக சொல்லி தான் கொடுக்கணும். நல்லது தான் செய்யணும், நல்லவனாக தான் இருக்கணும், நீ வந்து ஒழுக்கமாக தான் வளரணும், நீ நல்ல வார்த்தையை தான் பேசணும்னு நம்ம அழுத்தமாக சொல்லி கொடுத்தே ஆகணும். ஈஸியாக கெட்டது ரீச் ஆகிடுது, நல்லது வந்து ரீச் ஆக முடியாது. அப்போ அழுத்தமாக சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அழுத்தமாக சொன்னால் குற்றமில்லாத சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம். இவ்வளோ நேரம் சார் வந்து ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். அதையும் மீறி அந்த கன்சியூமர் யூடியூப் சேனலுக்கு குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, சமூகத்துக்கு எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்கணுங்கிற ஒரு வழிகாட்டுதலை வந்து சிறப்பாக வந்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. பக்கீர் சாமியோட சிவகுமார்.